ஹாய் செலிபிரிட்டிஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நாங்க லைவ்லயே நிறைய சொல்லியிருப்போம். குட் நியூஸ் ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்போம். சோ அதுக்கு அடுத்துமே நாங்க ஒரு வீடியோல சொல்லியிருப்போம், ஒரு குட் நியூஸ் இருக்கு கண்டுபிடிங்க முடிஞ்சா அப்படின்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் அதை கரெக்டா சொல்லியிருந்தீங்க, நிறைய பேர் தப்பா சொல்லியிருந்தீங்க. என்னடா இவங்க இவ்வளவு ஹாப்பியா உட்காந்துருக்காங்க பாக்குறீங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்மளுக்குன்ட்டு இருக்காக நம்மளுக்கு எப்பவுமே நல்லதே தான் நடக்கும். என்னன்னா நாங்க இந்த மாதிரி பொங்கலுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறோம். நாங்க என்ன வாங்குறதுக்காக இருந்தோம்னாக்கா, எங்களுக்கு போன் 2 பேருமே உடஞ்சிருந்துச்சு. நிறைய வாட்டி காமிச்சிருப்பேன். என் போன் இது, அவங்க போன் சார்ஜ்ல இருக்கு. காட்டுறேன். எங்களுடைய 2 பேர் போனுமே உடஞ்சிரு டிஸ்பிளே போயிருக்கு. ரொம்ப தாறுமாறா இருக்கும். நாங்க ஒரு கிறிஸ்துமஸ் அதே மாதிரி நாங்க எடுக்கிற வீடியோ பாத்தீங்கன்னா கேனான் கேமரா இருக்கு. ஆனாலுமே எங்களுக்கு கேமரா அங்கங்க தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிஞ்ச அளவுக்கு போன்ல தான் எடுத்துருவோம். ரீலா இருக்கட்டும், யாருன்னா எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கேமரால எடுப்போம். அவ்வளவுதான். நாங்க மத்தபடி போன் தான் நான் சொல்ல. நாங்க கிறிஸ்துமஸ்ல இருந்து நான் ஒரு சாம்சங் போன் வாங்குறதா ஒரு பிளான்ல இருந்தோம். அவளுக்கு ஐபோன் ஆல்ரெடி நாங்க வச்சிருந்தோம். ஏற்கனவே ரொம்ப ப்ராப்ளம் ஆகி அதை நாங்க வித்துட்டோம். அது யூஸ் பண்ண தெரியல. அது போக எங்க 2 பேர் போனுமே இப்ப சரியில்லை. அதனால நாங்க கிறிஸ்துமஸ்ல இருந்து அலையாத கடையில ஏறாத கடையில எல்லா கடையும் ஏறிட்டோம். ஆனா எங்களுக்கு எல்லா கடையுமே ஏறிட்டோம். பூர்விகா, அதுக்கப்புறம் வசந்தன்கோ, சென்னை எல்லா கடையும் ஏறி எல்லா கடையிலுமே பெரியவங்களுக்கு எல்லா கடைக்குலயும் போனதுனால சிபில் கோட் கம்மியாயிடுச்சு. போன் வாங்கவும் முடியல. அதுக்கப்புறம் என்னோட ரிலேட்டிவ்ல இருந்து நான் நிறைய பேரை கூட்டிட்டு போனேன். அதுலயும் ட்ரை பண்ண முடியல. எல்லாத்துலயுமே ட்ரை பண்ணோம். மெயினானோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1,30,000 ரூபாய். அந்த போன் தான் வாங்கணும்ன்ற ஒரு இதுல இருந்தோம். நாங்க அமௌண்ட் எவ்வளவு கட்டுற மாதிரினா 60 இருந்தா கூட கட்டிடுவோம். 50 கையில வச்சிருந்தோம், 60 இல்ல. எங்களுக்கு அந்த போன் வாங்குற ஒரு பிளான்ல தான் இருந்தோம். ஏன்னா அவளுக்கு வீடியோ உடையது எடிட் பண்றது எல்லாத்துலயுமே அவளுக்கு அது ப்ராப்ளமா இருந்துச்சு. அதனாலயே எங்களுக்கு ரொம்ப சண்டை வந்துச்சு. போன் நான் நல்லா காட்டணும், வீடியோ பிரைட்டா இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும். இதனாலே 2 பேருக்கும் சண்டை. போன் இருந்தாதான் வீடியோ எடுக்க வருவேன், வரல. சண்டே வந்துருச்சு எங்களுக்கு. போன் இருந்தாதான் ப்ராப்ளம் வந்துருச்சு. போன் இருந்தாதான் வருவேன், பேசுவேன் அப்படின்ற மாதிரி பயங்கர சண்டை வந்துருச்சு. பட் நம்ம முயற்சி பண்ணலாம், ஒரு 2 மாசம் வெயிட் பண்ணு, வாங்கிடலாம்னு சொன்னேன். ஆனா எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்காதீங்க. போன் தான் வாங்கிட்டேன், போன் கிடையாது, வாங்க முடியல. அது நான் ஒரு கடையில சண்டையை போட்டேன். ஏன் இவ்வளவு காசு வச்சிருக்கோம், எங்களால ஏன் வாங்க முடியல, எங்களுக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு கடையில சண்டை போட்டேன். அந்த போன் நான் ஒழுங்கா கட்டுறாளு, ஏன் எனக்கு கொடுக்க மாட்டீங்க. நான் வண்டி கோடி உங்களுக்கு கம்மியா இருக்கு. வண்டி எல்லாம் நான் நல்லா லோன் எல்லாம் எடுத்து இப்ப முடிய போகுது. இன்னும் ஒரு 2 மாசத்துல இந்த லோன் முடிஞ்சிரும். அதுக்காக நான் வண்டிலாம் நல்லா வண்டியில டீப்லாம் பயங்கரமா நல்லா கட்டிடுவேன். 1 மாசம் கூட இன்னும் எங்களுக்கு விடல. வண்டி லோன் கரெக்டா மாசம் இந்த போன் ஆசைப்பட்டுட்டு அந்த போனை வாங்கணும். சாம்சங் போன் தான் எனக்கு வேணும். ஐபோன் கூட வேணான்ட்டேன். ஐபோன் 16 வரைக்கும் எடுக்கலாமான்னு கேட்டேன். 16 எல்லாம் இப்ப மாடல், அது கூட எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். அதுக்கும் அப்புறம் அந்த மாடல் கூட கேட்கறேன், எடுத்துக்கோடி. அதெல்லாம் நாங்க கேஷ் கொடுத்து எடுத்துருவோம். ஐபோன்ல இவ ஓகே சொல்லியிருந்தானா ரெடி கேஷ்ல எடுக்கலாம். யாராவது இருந்தா கண்டிப்பா நீங்க ஐபோன் தான் கேட்டிருப்பீங்க. இவங்க சொந்தக்காரங்க கூட சொல்றாங்க, ஐபோன் எடுத்துட்டு போயிட்டாண்டி, ஐபோனுக்கு வாங்கி கொடுக்கறேன்னு சொல்றாங்க அப்படின்னு. வேணவே வேணாம்னு சொல்லிட்டாங்க. சாம்சங் போன் தான் வேணும்னு ஒட்டாரமா நின்னு எங்களுக்கு ரொம்ப. அப்புறம் கிறிஸ்துமஸ்க்கு ட்ரை பண்ண முடியல. கடை ஏறி அழுதேன். வீட்டுக்கு வந்தேன், அழுவேன். கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவேன், அழுதுருவேன். அந்த மாதிரி ஒரு 4 வாட்டி கூட்டிட்டு போவேன். நம்பிக்கையை எடுத்துடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் 2 வாட்டி என்ன பண்ணேன், ட்ரெஸ் எல்லாம் நல்லா மாட்டிக்கிட்டேன். நம்ம இன்னைக்கு வீடியோ எடுக்கிறோம், போன் ஓபன் பண்ற மாதிரி இன்னைக்கு வீடியோ வரும், நம்மளுக்கு போட்டுருவோம், நமக்கு எல்லாம் காசு வந்துருச்சு, நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். ஆனாலுமே ஃபர்ஸ்ட் அடியில பட்டுட்டேன், 2வது அடியில பட்டுட்டேன், 3வது பாத்தீங்கன்னா கட்டுப்பாயிட்ட போன் வராது. ட்ரை தானே போய் பாக்கலான்னு வந்தேன். எப்போப்பா இதுங்க நம்ம ட்ரெஸ்ல போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் போன ட்ரை பண்ணேன். முடியவே இல்ல. அடுத்து நாங்க கிறிஸ்துமஸ்க்கு அடுத்து நியூ இயர்க்கு ட்ரை பண்ணோம். நியூ இயர் காட்சி 1ஆம் தேதி அன்னைக்காச்சும் போட்டுருணும். ஒண்ணு என்ன சாதிக்கணும். நம்மள நிறைய பேர் ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப நம்மள மனசு கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் மூஞ்சிலையும் கறி பூசணும்னு சொல்லிட்டு
நம்மளாலே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவ்வளவு எனர்ஜி போட்டு பண்ண முடியலங்க. ஆனாலும் எடுக்க முடியல. இருறா எடுத்துடலாம்டா அப்படின்ற நாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட ட்ரை பண்ணோம், என் பேர்ல எடுக்க முடியல, அட்லீஸ்ட் எடுத்து கொடுத்தா நாங்க. ஆனாலும் அவங்களுக்கும் சிபில் கம்மியா தான் நிறைய பேருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு யாருக்கிட்ட எல்லாம் கேட்க முடியுமோ எல்லார்கிட்டயுமே கேட்டுட்டேன். எடுக்கவே அழுவுறேன் நானு ரொம்ப. இதனாலே எல்லா கடையும் போனா நீங்களா வாங்க வாங்க எல்லா கடையும் வாங்க வாங்கன்றாங்க. ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருனா இல்லையா, நீங்க உங்களுக்கு யாருமே தெரியாதா அப்படின்னு. இல்ல முடிஞ்ச அளவுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம், இதுக்கு மேல நம்மளுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல தான் எடுக்கணும். எடுத்தா மத்தபடி அந்த மாதிரி அதர் பர்சன் கிட்ட நம்ம கேட்கறது அதர் பர்சன்றது வந்து என்னன்னா நம்ம ஃபேமிலி அப்படின்னும் போது நம்ம என்ன வேணா ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு அந்த தாட்ல இருந்தது. சோ வந்து அதுவும் இல்லாம பத்தாத்துக்கு அந்த ரேட் வந்து அதிகமா இருக்கிறதுனால ரொம்ப பேர் யோசிக்கிறாங்க போன் எடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரி. கட்டுவாங்களா மாட்டாங்களா. இப்ப வந்து ஒரு ஃபேமிலி பர்சன் ஆனாலுமே எங்க வீட்டுல வந்து பாத்தாங்க. கொத்தெல்லாம் சொல்லவே மாட்டேன் நான். அவங்களெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட். எங்க என் பிளட்ல இருந்து என்னோட கிராண்ட்மா வரைக்கும் ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுத்துறதுக்கு வந்தாங்க. சோ வந்து யாருமே முடியல. ரொம்ப ட்ரை பண்ணுவோங்க. சரி வேற என்ன பண்றதுன்ட்டு மறுபடியும் ஒரு வாரம் அந்த அமௌண்ட் அப்படியே பத்திரமா வச்சுக்கிட்டே இருந்தோம். ஒன்ஸ் இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட குட்டி வந்து ஒரு சும்மா ஷார்ட்டா சொல்றேன், ஒன்னு வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. சோ அதுல இருந்து எங்களுக்கு கொஞ்சம் பயம், ஏதாச்சும் மிஸ் ஆயிடுமோ, நம்மளுக்கு அமௌண்ட் மிஸ் ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்தது. சோ வந்து அந்த காசுல நம்ம இப்போதைக்கு ஏதாச்சும் வாங்கலாம், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எனர்ஜி போடு அப்படின்னு இவங்க ரொம்ப இது பண்ணாங்க. இவங்களுக்காக தான் எனர்ஜி ஃபர்ஸ்ட் நீ உன்னோட வீடியோஸ் கொடு, நீ கண்ட யாருன்னா பேசுறான்னு சொல்லிட்டு இன்டர்வியூ அது இதுன்னு போகாத, உன்னோட சேனல் க்ரோத் பண்ணு, நீ ஃபர்ஸ்ட் வா மேல வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்ப இதை பண்ணலாம், நான் சொல்றது கரெக்டா இருக்கும், நீ ஃபர்ஸ்ட் போடு, உன்னோட இது பண்ணு, நம்ம கண்டிப்பா எடுத்துடலாம், கவலைப்படாத, உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன், நான் எடுத்து தரேன் என்னால முடிஞ்ச அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சப்போர்ட். எனக்கு நான் சொல்ல போன 4 நாள் அழுதே எனக்கு பட முடியல. உண்மையாலுமே இந்த உட முடியாத காரணம் யாருன்னு கேட்டா நான் தான். என்னோட உடம்பு நானே கெடுத்து வாங்கி கொடுக்கலாம், நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடறது இல்ல, தூங்குறது இல்ல, அழுவ எங்க வீட்டை சுத்தி. அதான் நான் நிறைய வாட்டி நான் சொல்லிருப்பேன், எங்க வீட்டை சுத்தி எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டுக்கு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேக்குறாங்க, ஏன்டி பொண்ணு அழுவுற, ஏன்டி பொண்ணு அழுவுற, இதுக்கு ஏன்டி அழுவுற, வாங்கிக்கலாம் வீட்டு நான் வாங்கி கொடுப்பாவ விட்டு ஏன் இப்படி பண்ற. எல்லா அக்காங்களுமே ரொம்ப நான் அழுதனா கூட சப்போர்ட்டா பேசுவாங்க. அப்பா பாக்கும்போது வாடி வந்து உட்காரி பாத்துக்கலாண்டி அப்படி சொல்லிட்டு அவங்க உட்கார வச்சு என்ன ரொம்ப அப்புறம் அழுவாதுன்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே அழு மூஞ்சினே ஒரு வாரமா ஆயிடுச்சு எனக்கு. அழுது தொண்டை கட்டி இரும்பல் வந்து ஜுரம் வந்து ஊசி போட்டு இப்பதான் ஏதோ பரவாயில்லாம. ஏன் உங்களுக்கு அவ்வளவு ரேட்டான போன் நீங்க நிறைய பேர் கேட்கலாம். பட் நான் வந்து மெயினா வந்து வச்சுக்கிட்டு கேம் விளையாடுறதுக்கோ தண்டத்துக்கு செலவு பண்றதுக்கு நிறைய பேர் கேக்குறாங்க, ஏன் உங்களுக்கு என்ன அதுதான் வாங்கணுமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஓனரே கேக்குறாங்க, கடைக்கார ஓனரே கேக்குறாங்க, ஏன் வேற ஏதாவது ட்ரை பண்ணா இல்லையா அப்படின்னு சொல்லி, ஏன் அதே போன்ல பிடிவாதமா இருக்கீங்கன்ட்டு. நாங்க வந்து எல்லாமே வச்சிருக்கோம், லேப்டாப் வச்சிருக்கோம், கேமரா கூட வச்சிருக்கோம், ஆனா 2 போன் இருக்கு, எதுவுமே எங்களுக்கு ஒருத்தே ஐபோன் யூஸ் பண்ணிட்டேன், எதுவுமே ஒருத்தே இல்ல. அத மாதிரி நாங்க செகண்ட் ஹேண்ட்ல எங்களுக்கு ப்ரொமோஷன் மூலியமா கூட செகண்ட் ஹேண்ட்ல வேணாம்னு சொல்லிட்டேன், கம்மி பண்ணி ஒரு எங்களுக்கு ஒரு அப்படி கம்மி பண்ணி தரேன் வாங்கிக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. பட் ஆனா எங்களுக்கு வந்து செகண்ட் ஹேண்ட்ல தான் நான் ஆல்ரெடி நிறைய பொருள் வாங்கியிருக்கேன். இந்த ஒரு பொருளாச்சும் நான் வந்து போன் கொஞ்சம் குவாலிட்டியா எடுக்கணும், ஏன்னா நாங்க டிவியும் அப்படிதான் வாங்கணுமா, ஏசியும் அப்படிதான் வாங்கணுமா, ஃப்ரிட்ஜ் அத அப்படிதான் வாங்கணும் சொல்லிட்டு சரி ஒரு சில பொருள் எல்லாம் அப்படிதான் வாங்கிருக்கோம். அட்லீஸ்ட் இந்த போன் ஆச்சு கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கணும். ஏன்னா அதே மாதிரி போன் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து நான் இப்ப யூஸ் பண்றது இல்ல, நான் வந்து அதை நல்லா வச்சுக்கணும், சேஃபா வச்சுக்கணும். அதையுமே நாங்க அலைஞ்சோம். செகண்ட் ரேட் கொடுத்து நான் வாங்குறேன்னா அதை நான் எவ்வளவு பொக்கிஷமா வச்சுக்கணும்ன்றது ஒரு என் மைண்ட் தாட் தான். இவ்வளவு சேர்த்துட்டேன் நானு. ரிட்டர்ன் என்னால ரிட்டர்ன் ஒரு 50 சேர்த்துட்டேன், என்னால ரிட்டர்ன் ஒரு 80 சேர்க்க முடியாதா, அதுதான் என்னோட ஒரு கோலா. ஒரு வாரமா செகண்ட் ஹேண்ட்க்கு நாங்க அலைஞ்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து செகண்ட் ஹேண்ட் வாங்கினா எங்களை கடையிலே சொன்னாங்க, செகண்ட் ஹேண்ட் நீங்க வாங்கினீங்களாலுமே ஒரு வாட்டி லாக் ஆயிடுச்சுனாக்கா அடுத்து வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், நீங்க செகண்ட். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் என்னன்னா டியூ கட்டாம வச்சிருப்பாங்க. சோ வந்து அது நம்மளுக்கு டியூ கட்டல அப்படின்னா இப்பெல்லாம் போன் வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆஃப்ல ஆயிடுதா, ஆஃப் ஆயிடும், வேஸ்டா போயிடும். நம்ம வந்து அந்த போனே செகண்ட் ஹேண்ட்ல கேட்கவோ 40-50 சொன்னாங்க, 80ன்னாங்க. 80 அது நம்மளாக்க அந்த 80 ரெடி பண்ண தெரிஞ்சு எனக்கு 50,000 ரெடி பண்ண தெரியாதா,
அதுதான் என்னோடது. சோ வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு அமௌண்டோ இல்ல. அதுலயுமே ட்ரை பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணோம், எதுலயுமே எங்களால அந்த போன் எங்களுக்கு எப்படின்னா நாங்க 2 பேர் தான் ஹெல்ப்புக்குன்ட்டு யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் பார்த்தாங்க. ஆனாலுமே வந்து ஒரு உதவி பண்றதுக்கு ஒரு காசு கொடுத்து நீங்க இப்ப தாங்க அப்ப தாங்கன்னு சொல்றது எங்களுக்கு யாரும் கிடையாது. நாங்க 2 பேர் தான் சம்பாதிக்கணும் கொள்ளணும், இப்படிதான் நாங்க 2 பேர் தான் எங்களால முடிஞ்ச அளவுக்கு தான் நாங்க பண்ணோம். சோ வந்து அந்த போன் என்னால வாங்கவும் முடியல. எனக்கு வந்து அது பேசினாலும் எனக்கு கஷ்டமாயிடும். என்ன சாம்சங் என்ன மாடலு? S23 Ultra. ஆமா, அந்த போன் தான் வேணும் அப்படின்ட்டு ஒரே பிடிவாதம். இப்ப வந்து லான்ச் ஆக போகுதுன்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு 2 மந்த் வெயிட் பண்ணுங்க, அடுத்து லான்ச் ஆயிடும்னா எனக்கு வேணும். எனக்கு இப்ப குவாலிட்டியா அது பார்த்தா அதுல வந்து நிறைய வந்து மாடல்ஸ் நிறைய இருக்கு, எடிட்டிங் ஆப்ஷன் நிறைய இருக்கு. சோ அதோட ஒரு குட்டியா இருக்கு 80 இருக்கு. அது வந்து 80,000 ரூபாய் தான். அப்படியே வந்து ஐபோனோட இது அப்படியேதான் இருந்தது. சோ ஆனாலும் எனக்கு நான் வாங்கினா அல்ட்ரா அது கூட அழகா இருந்துச்சு பாக்க குட்டி. ஆனா அது ஐபோன் குவாலிட்டி சூப்பரா இருந்துச்சு. போன் கேமரா அதுவுமே எடுத்துக்கலாம் தான் பிளான் பண்ணோம். வேண்டாம், எதுக்கு இந்த சின்ன போன் எடுக்கிறதுக்கு, இன்னும் ஒரு இது காசு போட்டு நம்ம பெருசா போனாவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வச்சு நியூ இயர் பொங்கல் எல்லாமே இதே போன் அப்படின்ற போயிடுச்சு. ஆனா எனக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை. இவ்வளவு ரொம்ப என்னோட பர்த்டே அமைதியா இருந்து சரி வாங்கிக்கலாம், ஒரு மாசம் வெயிட் பண்ணு, அங்கங்க என் பேர்ல எடுக்கணும் தான் எனக்கு ஆசை, வேற யார் பேர்லயும் எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நானே லோன் கட்டணும், ஏன்னா அந்த வண்டி லோனுமே நான் தான் கட்டுறேன். எப்படியா நான் உனக்கு எடுத்து கொடுத்துறேன், வெயிட் பண்ணுவோம் கொஞ்ச நாள். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த போன்ல தானே நம்ம முன்னேறி வந்தோம், இன்னும் கொஞ்ச நாள் கஷ்டப்படு, கண்டிப்பா நீ எப்படியாவது எடுத்துருவேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நாளா எப்படியோ வீடியோல எடுக்க வச்சு அப்படியே கொண்டு வந்தேன். மனசை நானே மாத்திக்கிட்டேங்க. நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்ல, நம்ம எப்படின்னா நம்ம தான் எஃபெக்ட் போடணும், பாத்துக்கலாம். இப்படியே நான் வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே உட்கார்ந்தேன்னா நம்மளால நம்ம ஃபேமிலி வந்து நம்ம ஃபேஸ் பார்க்கணும். அப்படியே டவுன் ஆயிட்டுனா டவுன் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு வேண்டாம், நம்ம மறுபடியும் நம்ம வருவோம், மேல வருவோம். சரி, அப்புறம் அந்த காசு எடுத்துட்டு வந்து ஒரு 2 நாள் நாங்க வச்சிருந்தோம். 2 நாள் எவ்வளவு நாள் இருக்கும், எவ்வளவு நாள் வச்சிருக்கிறது? எங்களுக்கு ஏதாச்சும் நாங்க செலவு பண்றோமோ வீட்டுல இருந்தா மோஸ்ட்லி வந்து எல்லாருமே அதான் ஒரு செலவு இருந்துச்சுன்னா, ஐயோ இதுல இருந்து 500 ரூபாய் எடுத்து திருப்பி போட்டுடலாம், திருப்பி அதுல இருந்து எடுத்து திருப்பி போடலாம். அந்த கதையே நம்மளுக்கு வேணான்னு சொல்றேன். அதை வச்சு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லா ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் வேணா நம்ம ஏதாவது பண்ணி கூட போன் வாங்கிக்கலாம். இப்ப இருக்கிற காசுல நம்ம என்ன பண்ணலாம், நம்மகிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு அப்புறம் நான் சொன்னேன் இந்த மாதிரி. சரி இந்த காசு இருக்கு, இப்போதைக்கு நம்ம இந்த காசை வச்சு ஏதாவது ஒரு பொருள் எடுத்துடலாம். நான் வந்து ஹார்ட் பண்ணிருப்பேன், கடையில இருக்கிறதெல்லாம் காமிக்கிறவங்களுக்கு காட்டுறேன். சரி ஓகே, நம்மளால போன் தான் எடுக்க முடியல, நமக்கு போனுக்கான காசு இன்னும் வேணும். அப்ப என்ன பண்ணலாம், அந்த காசு நம்ம கிட்ட போக கூடாது, போனுக்கு காசும் சம்பாதிக்கணும். ரிட்டர்ன் போன் எனக்கு வந்துருச்சு, ரிட்டர்ன் இப்ப என் கையில 50 இருக்குன்னா ரிட்டர்ன் அந்த காசு போட்டு நான் வாங்கணும்னா அப்ப வந்து நான் அதை வைப்பேன். அதனால என்ன பண்ணிட்டோம், சரி ஓகே காசு வீணாக கூடாது, ரிட்டர்ன் அந்த போனும் வாங்கின மாதிரி இருக்கும், திருப்பி நான் சம்பாரிச்சு நான் ரிட்டர்ன் அதையும் மூக்குற மாதிரி இருக்கணும். அதனால நம்ம இதுலயே நினைச்சிருப்பீங்க என்ன வாங்கிருக்கோம்ட்டு நம்ம ஒரு அதுவும் இல்லாம பொங்கல் அதுவும் வந்து வாங்குறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. ஏதாவது வந்து ஒரு பொருள் எடுக்கணும்னு சொன்னாங்க. கண்டிப்பா நான் நியூ இயருக்கு வந்து ஏதாவது எடுக்கணும்னு என் பிளான் இருந்துச்சு, போன் எடுக்கிறதா தான் பிளான் இருந்துச்சு. பட் அது தள்ளி போயிடுச்சு, எடுக்க முடியல. சரி அட்லீஸ்ட் பொங்கலுக்காச்சும் ஏதாவது எடுக்கணும் அப்படின்ட்டு தான் ஃபர்ஸ்ட் வாங்கி ஒரு பவுன் வாங்கியிருக்கோம். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவளை லவ் பண்ணும் போது ஃபர்ஸ்ட்லாம் வீட்டு வேலைக்கு போய் அவளுக்கு நான் கோல்டு வாங்கி கொடுத்திருப்பேன், சின்னதா ஒரு மோதிரம் வாங்கியிருப்பேன். இது வந்து இது நான் நினைக்கிறேன். ஆமா, இது வந்து வேற மாடல் தான் இருந்தது, பூ போட்டு இருக்கும். எனக்கு வந்து அது அதுக்கப்புறம் பிடிக்கல, அது பழைய மாடலா இருக்கு. இன்னொன்னு லூஸா இருந்தது, மெயின் அதுதான் பிடிச்சிருந்தது. பட் ஆனா லூஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தாலும் பத்திரமா போட்டுட்டே இருந்தேன். நூல் கட்டி போடுறேன், லூஸ் ஆகிக்கிட்டே இருக்கு, அப்பப்ப விழுந்துருமோன்னு பயம். ஃபர்ஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தாங்களே, அது நம்ம சேஃப் கோல்டுல ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். அதனால வந்து நான் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் மாத்தி இது வந்து நியூவா வந்துருச்சு இந்த மாடல். அதனால எங்க மாம் கூட்டிட்டு போயிட்டு எடுத்தேன். நல்லா இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல. ஆமா, இது கோல்டு இது ஒண்ணு. மேல் கம்பல் போட்டிருக்கா. மேல் கம்பல் வந்து நான் போட்டுட்டு இருந்தேன். பட் நான் வந்து அதை நிறைய இதுல சொல்லியிருப்பேன், நான் வந்து அதை வச்சுட்டேன்.
நாங்க வந்து சொன்னீங்கல்ல நிறைய கஷ்டப்பட்டு இருந்தோம் சேலத்துக்குலாம் போனோம். அப்ப வந்து என்னோட கோல்டு கொலுசுமே எனக்காக சேலத்துல இது பண்ணிட்டான். அதுக்கப்புறமும் நான் கொலுசு ரிட்டர்ன் நான் வாங்கி இவங்க கொடுத்தாங்க. சேலத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம்ல. அப்போ அடகுல பஸ் இல்லாம ரோட்ல படுத்திருந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அப்பெல்லாம் வந்து வீலுக்கு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்து இவங்க வாங்கி கொடுத்தது. நான் வீட்டு வேலைக்கு போய் வீட்டுல எல்லாம் வேலை பார்த்து கொஞ்சம் வந்து என் பர்த்டேக்கு போன வருஷம் நாளைக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போலாம் வீட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். வீட்டு வேலைக்கு போய் அவளுக்கு கொலுசு வாங்கி கொடுத்தேன், மோதிரம் வாங்கி கொடுத்தேன், மேல் கம்பல் இதெல்லாம் நாங்க வித்துட்டோம். உடம்பு எப்படி சொல்றது, சேலத்துல அங்க எங்க அலைஞ்சிக்கிட்டு ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. அப்போ வித்துட்டா ஒரு வாட்டி இதுல சேலத்துல அது கொலுசு வித்துட்டா. அப்போனா பண்றது. அதுக்கப்புறம் இப்ப வந்து நான் சேலத்துல இருந்து இது இங்க வந்து சம்பாரிச்சு அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுத்து கொடுத்தேன். அப்புறம் இப்ப கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் நாங்க இப்ப வந்து போனுக்காக வச்சிருந்த காசு தான் அது வந்து போன் வாங்க முடியல எங்களால. சரி போன் வாங்க முடியாம அந்த காசு வேஸ்ட் ஆக கூடாது, செலவாகவும் கூடாது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா இன்னும் 50 தான் நாங்க கையில வச்சிருந்தோம். ஆனா அந்த நகையோட பிரைஸ் என்னது குட்டி? 60 எது இப்போ 60க்கு மேல இருக்கு. 58 60 10 இது பண்ணணும் 68 கரெக்டா. ஒரு பவுன் 58,500 ரூபாய் இருந்தது. கரெக்டா இதுதான் அந்த பிரைஸ். நாங்க வாங்கின பொருளோட பிரைஸ் அமௌண்ட் இவ்வளவுதான். நாங்க வந்து 60,000 கையில கொடுத்தோம். 2,000 ரூபாய் இல்ல நம்ம 58,000 ரூபாய் அந்த ஒரு பவுன் நகை சொன்னாங்க. ஆனா எங்கள்கிட்ட வந்து 50,000 ரூபாய் தான் காசு இருந்துச்சு. மேல என்ன பண்ணிருப்போம் தானே யோசிக்கிறீங்க. எங்கள்கிட்ட காசு அதுக்கு மேல இல்ல. நான் கோல்டு ஒண்ணு குட்டியா ஒண்ணு போட்டிருப்பா. அத வச்சு ஒரு சின்ன செயின் ஒண்ணு போட்டிருப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்து. அத வந்து அடகுல வச்சு ஆமா அதுதான் போட்டிருப்பா. அரை பவுனா எடுத்துடலாம்னு சொல்லிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. எதுக்குமா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இருக்கிற காசுல அரை பவுன் எடுத்துடலாம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் வேணாம், எதுக்கு அரை பவுன் நம்ம எடுக்கணும்? எடுத்தா ஒரு பவுன்ல எடுத்தாதான் நமக்கு அடுத்து ஏதாவது நமக்கு அவசரத்துக்கு இப்ப நான் ஒரு போனே வாங்கினாலும் வச்சாலுமே எனக்கு பிரயோஜனமா இருக்கணும் இல்லையா? நீ ஒரு பவுனாவே எடு, வேணாம் நீ அரை பவுன் எடுக்காத அப்படின்னு சொல்லி இவளை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவ கழுத்துல இருந்த அந்த செயினை வச்சு 10,000 ரூபாய்க்கு அதுக்கப்புறம் தான் மூக்கணும். அதை வச்சுட்டு மூட்டிட்டோம். அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல 10,000 ரூபாய் கம்மியா இருக்கிறதுனால போட்டு ஒரு பவுனா நாங்க அந்த செயின் அதுமே யூஸா தான் எடுத்தோம். நான் வந்து எப்படியோ எனக்கு வந்து அது வந்து லக்குன்னு சொல்லலாம், கோதுமை செயின் சொல்லிட்டு இவங்க வந்து இவங்களோட அம்மா வாங்கி கொடுத்தாங்க. சின்ன வயசுல நான் தான் அதை போடுவேன். அடுத்தது வந்து இவங்க வந்து இவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்தாங்க, அது எனக்கு ஏத்த மாதிரி எடுத்தாங்க. ஆனா இப்போதைக்கு 1 மந்த் நான் தான் போடுறேன் அடிக்க. அது 2 பேருமே மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வீட்டுல இருக்கவங்க எல்லாம் செலக்ஷன் பண்ணாங்க. அது ஓகே தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சிருக்கு, இதே எடுத்துக்கோங்க நீங்க அப்படின்னு சொல்லி நல்லா பார்வையா தெரியும். போன் வாங்கினா கூட உங்ககிட்ட அப்ப காசு இருக்குல்ல, அதப்போ நீங்க அதை வச்சிருங்க. நெக்ஸ்ட் வாட்டி உங்ககிட்ட காசு வரும் போது நீங்க அதை வந்து மூட்டிக்கோங்க. ஒரு பொருள் வந்த மாதிரியும் இருக்கும், போனும் கையில கிடைச்ச மாதிரி இருக்கும். எப்படி சூப்பர்ல. நாங்க வந்து அவ்வளவு எடுக்கிறதுக்குலாம் காசுல இல்ல, என்னோட பாதி செயினா வச்சிருந்தா எடுத்திருக்கோம். இப்ப அதையுமே நான் சம்பாரிச்சு அதை மூக்கணும். இந்த மந்த் மூட்டிடுவேன் சொல்லிருக்காது, ஏன்னா அது ஏன் கழுத்துல வரணும், அதனால நான் மூட்டிடுவேன். இவங்களுக்கு அதை நான் கொடுத்துருவேன். சரி ஓகே. அந்த நம்ம என்ன வாங்கிருக்கோம்னாக்கா கோல்டு தான் வாங்கிருக்கோம். யூஸ்ஃபுல்லா பாத்துடலாமா? இந்த பேக் இதெல்லாம் பேக்ல கொடுத்தாங்க. இன்னொரு பேக்கும் கொடுத்தாங்க. அது வந்து நான் கொடுத்துட்டேன் எங்க வீட்டுல. இன்னும் கழுத்துல கூட நாங்க போடல. சரி நம்ம ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் காட்டலாம் அப்படின்றதுக்காகவே நாங்க இத அப்படியே வச்சிருந்து நாங்க இன்னும் காட்ட கூட இல்ல. பில்லு எல்லாம் அதுல இருக்கு. பில்லு எல்லாமே கொடுத்திருக்காங்க. ஆமா, நாங்க அடகு வச்ச பில்லுமே இருக்கு. இதான் அடகு வச்சது, அது வந்து வாங்கினது. இது வந்து நான் 10,000 ரூபாய் வச்சிருக்கேன். இதுல 10,000 ரூபாய் வச்ச பில்லு. இது வந்து வாங்கினது. அந்த குட்டி செயின் வச்சு நாங்க மேல காசு பத்தலாம்னு சொல்லிட்டு இத பில்லு. ஓகே, இதுல நாம பாப்போமா எப்படி இருக்குன்னா தெரியல. எனக்கு நல்லா இருந்தது. எனக்கு அப்ப கடையில வந்து போட்டு பார்க்கவும் நல்லா இருந்துச்சு, சூப்பரா தான் இருந்துச்சு. பாத்தீங்கன்னா பட்டை செயின் மாதிரிதான் இருக்கும். பட்டை செயின் தான். ஏன்னா இவங்களும் போடும் போது ஷர்ட் நல்லா இருக்குமே, 2 பேருமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல சொன்னாங்க. 2 பேருமே போடுற மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே போடுற மாதிரி தான் வாங்கிருக்கோம். முதல்ல இவ்வளோ அதிகமா நான் வாங்குவோமான்னு நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஏன்னா சின்ன சின்னதா வீட்டு வேலை அங்கங்க செஞ்சுட்டு இந்த மாதிரி நாங்க வாங்கிட்டு இருந்தோம். இப்போ முதல்ல இவ்வளோ வாங்கிருக்கோம்னா இதான் ஃபர்ஸ்ட் வாட்டி. அத மாதிரி ஏது காசுலாம் நினைக்காதீங்க. இது வாங்கினது வந்து நான் வந்து கொரியர் வேலை இன்னும் பாத்துட்டு தான் இருக்கேன். அப்ப வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு அத மாதிரி பொங்கல் அந்த மாதிரி டைம்ல நினைச்சுக்காதீங்க. இன்கம் வருதுல்ல அதுல இருந்து வாங்கிட்டீங்களா அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. பொங்கல் டைம்ல வீடு எல்லாம் இன்னமும் நான் கிளீன் பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடு சுத்தம் பண்றதா இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலுமே பொங்கல் டைம் தீபாவளி எல்லாம் இன்னும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுப்பாங்க.
போயிட்டு தான் வராங்க. வேலைக்கு போயிட்டு தான் இருக்கேன். அந்த காசு தான் இது. ஓகே, பாக்கலாமா? பாருங்க. தெரியும் நினைக்கிறேன். தெரியும் நினைக்கிறீங்க. பார்த்தா இந்த பக்கம் தள்ளி கொண்டு வாமா. கீழே இறக்கி இதான் இரு. அப்புறமா வேணா ஒரு வீடியோ எடுத்துக்கோ. இதுல தனியா நான் வந்து எடுத்து ஆட் பண்றேன் அப்படியே கீழே. ஓகேவா? இதான் கோல்டு. 1 பவுன் இது. இரு, தெரியுதா? தெரியும். ஓகே 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 இல்ல. அடுத்து இத பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இதை வாங்கிக்கோங்க. அடுத்து வேணா கூட நம்ம டாலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து டாலர் பாத்தீங்கன்னா சிலுவை போட்டு வாங்கணும்னு எனக்கு ரொம்ப 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 நாள் ஆசை. சோ வந்து நான் அதான் வாங்குவேன். கம்பல்சரி அதுதான் வாங்குவேன். சேசப்பா டாலர் போட்டு அது நல்லா இருக்கும் பாக்கவே. அது நான் வாங்க. சரி, இப்போதைக்கு இந்த செயின் மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் நாங்க வாங்கணும் உங்களுக்கே தெரியும். நான் போன் வாங்குற வச்சிருந்த காசு தான். அது செலவாயிடும். காசு செலவாயிடும்ன்றதுக்காக நாங்க வாங்கணும். ஆனா எங்க கிட்ட காசு இருந்ததுன்னா கண்டிப்பா நாங்க மொபைல் தான் வாங்கியிருப்போம். சோ இதுவுமே பாத்தீங்கன்னா இன்னும் நாங்க அமௌண்ட் சேர்த்து வச்சு ஃபர்ஸ்ட் இந்த செயினை மூட்டிடணும். இவங்களோட செயின் மூட்டிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அமௌண்ட் சேர்த்து வச்சதுக்கு அப்புறமா நாங்க போன் வாங்குவோம். போன் வாங்கினதுக்கு கொஞ்சம் காசு கம்மியா இருக்கு, ஒரு 50,000 40,000 கம்மியா இருக்கு, 30,000 கம்மியா இருக்குன்னா அப்போ ஒரு அர்ஜென்ட்டுக்குன்னா அதை வச்சுட்டு தான் நாங்க வாங்குவோம். நாங்க போன் வாங்குற காசுல தான் நாங்க இதை எடுத்திருக்கோமே தவிர நாங்க ஒன்னும் இது பண்ணல. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. என்னடா இவங்க அப்படின்னு நினைச்சுக்காங்க. ரிட்டர்ன் நான் எப்படியா இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு செயினும் அந்த மாதிரி போட்டுடலாமா? மூட்டையும் விட்டுருவேன். முன்னாடியே போட்டுடலாம். அதெல்லாம் பார்க்க ஆனா நல்லா இருக்கு செயின். பயம்தான்ப்பா இதை போடுறதுக்கு கழட்டுறதுக்கு. ஓகே, பாத்தீங்களா நல்லா இருக்கான்னு மறக்காம பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கான்னு மறக்காம சொல்லிடுங்க, கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே, இததான் நாங்க வாங்கணும். இத கஷ்டப்பட்டு நாங்க சம்பாரிச்சு வாங்கின காசுல வாங்கி கஷ்டப்பட்டோம். ஏன்னா எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம், சொன்னா தெரியாது. இதை வாங்கணும். போன் தான் இவங்களுக்கு ரொம்ப விருப்பம். ஆனா நான் வந்து என்னால முடிஞ்சது. சரி ஓகே, இப்போதைக்கு இதை வாங்கி வச்சுப்போம். நமக்கு பிரயோஜனம் இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் வேற எதுவும் வெட்டி செலவு பண்ணாம நாங்க இதை பண்ணிருக்கோம்னா, வெட்டி செலவு பண்ணாதான் தப்பு. நல்லதும் நாங்க நிறைய பேருக்கு பண்ணிருக்கோம். அதை இன்னுமே நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நல்ல விஷயம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அப்பாக்கு இறந்த நாள் வரப்போகுதுல குட்டி. எங்க அப்பாக்கு இறந்து 1 year ஆக போகுது. அப்பா இறந்து. ஸோ வந்து நான் கண்டிப்பா அப்ப வந்து எனக்கு ஒரு ஆசை. அப்ப இன்னுமே என்னால முடிஞ்ச அளவு கொஞ்சம் அதிக பேருக்கு நான் வந்து சாப்பாடு கொடுக்கணும்ட்டு கண்டிப்பா என்னோட உதவி நான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இத வந்து நான் எதுக்காக அப்படின்னா, நான் வந்து இன்கம் எடுக்கிறேன், வெட்டியா செலவு பண்றேன் அப்படி கிடையாது. நான் இன்கம் எடுத்தாலுமே நான் பிரயோஜனமானது மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 times கிட்ட நம்ம நல்லது பண்ணிருக்கோம். 2 time பண்ணிருக்கேன். ரிட்டர்ன் வந்து என் பிறந்த நாளைக்கு பண்ணுவேன். அடுத்த மாசமே எங்க அப்பாவோட இறந்த நாள் வருது. சோ அதுக்குமே நான் வந்து என் அப்பா மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நான் செய்வேன். வருஷம் வந்துருச்சு இல்லையா? இதுக்கப்புறம் அடுத்தடுத்து வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் வரிசையா வந்துரும். இதுக்கப்புறம் எல்லாமே செலவு தான் முடிஞ்சிடும். அப்படியே எல்லாமே வந்து அப்படியே அந்த என்ன சொல்றது, வெயில் காலத்தோடய எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் என்னோட இப்ப வந்து பாத்தீங்கன்னா லவ்வர்ஸ் டே அப்படி வந்துரும். அடுத்த மாசம் என்னோட பிறந்த நாள் வரும். அதுக்கு அடுத்த மாசம் நாங்க லவ் பண்ணி 5வது வருஷம் ஆக போகுது, அது வந்துரும். அதுக்கு அடுத்து அதுக்கப்புறமே கீழே பாத்தீங்கன்னா அப்பா இறந்த நாள் வந்துரும். அவ்வளவுதான். இவங்களோட பிறந்த நாள் வரும் அடுத்த மாசம். அதுக்கு அடுத்து அப்படியே வரிசையா வந்துட்டே இருக்கும். எல்லாத்துக்குமே எங்களுக்கு செலவு இருக்கு. சோ எங்களால முடிஞ்ச ஹெல்ப் நாங்க வந்து எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதை நாங்க எப்பவுமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் லாஸ்ட் வரைக்கும். சோ வந்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. இவங்க வந்து என்னடா வேஸ்ட் பண்றாங்க, பொய் சொல்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இத வாங்கினது கூட ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன்னா, கண்டிப்பா நான் சொல்லணும். உங்களுக்கு இத சொல்லி ஆகணும்ன்றதுக்காக தான் நான் சரி ஓகே சொல்லலாம். ஒரு பொருள் ஒண்ணு எடுத்திருக்கோம். அதனால வந்து இவங்களும் வந்து வீட்டுல சும்மா இல்ல, இவங்களும் வந்து ஒர்க் போயிட்டு தான் இருக்காங்க, இன்னமும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ வந்து அதுலதான் இவங்களும் பாதி அமௌண்ட்
போட்டிருக்காங்க. அது வேஸ்ட் பண்ண கூடாது. நாங்க இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் காசு இல்லன்னு சொல்லிட்டு அந்த நகையே நாங்க வச்சிருக்கோம். எங்கிட்ட இருந்ததுன்னா நாங்க வச்சிருக்க மாட்டோம். சோ அதையுமே நாங்க இந்த காசுல நாங்க எடுத்துருக்கோம். பண்ண யூஸ்ஃபுல்லா 1 பவுன்ல எடுக்கணும்ன்றதுக்காக 1 பவுன்ல எடுத்து போட்டேன். அவ்வளவுதான். அடுத்து கண்டிப்பா நாங்க வந்து ஒரு போன் எடுப்போம். ஏன்னா எங்களுக்கு போன் தான் எடுக்கிற ஒரு டார்கெட் இருந்துச்சு. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப உடையுது. எங்களால தனியா போனா ஏன் அந்த போன் நாங்க எடுக்கிறோம்னாக்கா எங்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் கேமராமேன் யாருமே இல்ல. யாருன்னா எங்களுக்கு வேணும் அந்த யாராவது எடுத்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களோ யாரோ ஒருத்தவங்க ஒரு சில பேர் தான் எங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. இதுவே போனா இருந்தா நாங்களே எடுத்துப்போம். வெளியில போனாலுமே எங்களுக்கு கஷ்டம் கிடையாது. யாருக்கிட்டையும் கேட்க கூடாது, கேட்க வேணாம், நாங்களே எடுத்துக்கலாம் இல்லையா. அதுக்காக மட்டும்தான் நாங்க போன் கொஞ்சம் குவாலிட்டியா எடுத்தா எங்களுக்கு நாங்களே எடுத்துக்கலாம். ஸ்டாண்ட்ல வச்சு கூட நாங்க எடுத்துக்கலாம். கேமரானா எங்க பார்த்தாலும் எங்களால தூக்கிட்டு போக முடியாது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நாங்க போன் வாங்குற ஒரு பிளான்ல இருந்தோம். கண்டிப்பா இன்னும் ஒரு 2 மந்த் 3 மந்த்ல எப்படியாவது இவளுக்கு நான் வாங்கி, இவளோட பிறந்த நாளுக்குள்ள நான் வாங்கின ஒரு ஆசை எனக்கு. என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது இவளுக்கு எஃபெக்ட் போட்டு கண்டிப்பா நான் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா இவ ரொம்ப கஷ்டப்பட்டா போனுக்காக. அழுது எங்க எப்படி சொல்றது, அழுது சாப்பிடாமலே உட முடியாமலே ஆயிட்டா. அவளுக்கு கோல்டு மேல கூட அந்த அளவுக்கு விருப்பமே கிடையாது. நான் வந்து எப்படி சொல்றது, இவ கோல்டு எல்லாம் போட்டு ஆசைலாம் பட மாட்டா. அதுல எதுவுமே விருப்பம் கிடையாது. ஆனா இவளுக்கு வந்து போன்னா ஏன் நானே நிறைய வாட்டி கேட்பேன், உடு எதுக்கு போனுக்கு அவ்வளவு ஆசை. இல்ல நம்ம 2 பேர் தானே வீடியோ எல்லாம் எடுக்கிறோம், நம்ம வீடியோ குவாலிட்டியா காட்டினா தானே மக்கள் பாப்பாங்க, எதுக்கு இப்படி பண்றோம் அப்படின்னு இவளுக்கு எனக்கும் அதுக்கே சண்டை வந்திருக்கு. சரி விடு, இந்த மந்த் இல்ல அடுத்த மந்த் பாத்துக்கலாம், ஏன் இதை வச்சு சண்டை போட்டு எங்க 2 பேருக்குமே சண்டை தான் ஓடிட்டு இருந்துச்சு. என்னன்னா நீயும் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீயும் தானே எனக்கு எல்லாமே செய்யணும், எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுவுறேன். அழுதா வச்சு கிடைக்குமா அப்படின்னு இல்ல வாங்க முடியல எங்களால. அதுவும் இல்லாம ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு அமௌண்ட் இருக்கு ஆனா எங்களால வாங்க முடியல. அதுதான் ஒரு இது. இப்ப நான் அந்த போன் எடுத்தாலுமே என் கழுத்துல அந்த செயின் இருக்காது. ஆமா, அடுத்து நான் எஃபெக்ட் போடுவேன். எஃபெக்ட் போட்டு நம்ம ஃபேமிலி காட்டணும். அதனாலதான் நான் எஃபெக்ட் போட்டு நெக்ஸ்ட் நான் மூட்டிடுவேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுட்டா. என்னால பண்ண முடியலன்ற வருத்தமும் ஒரு பக்கம் இருக்கு. சே நம்மளால ஏன் பண்ண முடியல, ஏன் வாங்க முடியலன்ற ஒரு வருத்தமும் இருக்கு. நான் வாங்கி காட்டுவேன், நீ வெயிட் பண்ணுவோம், உன் பிறந்த நாள் வரைக்குமாச்சும் வெயிட் பண்ணு. நான் கண்டிப்பா என்ன அந்த அளவுக்கு இந்த நகை மேல இன்ட்ரெஸ்ட். எனக்கு போனு குவாலிட்டியா இருக்கணும், நல்லா இருக்கணும், பார்க்க நல்லா ஒரு லுக்கா இருக்கணும், எடிட்டிங் சூப்பரா கொடுக்கணும், அப்படிதான் எனக்கு ஆசையா தவிர சரி ஓகே வேற ஏதோ பொருள் வாங்குறதுக்கு சேர்த்து வைக்கணும் எங்களுக்குன்னு இருக்கணும். அது இன்னும் நம்ம கொஞ்ச நாள் இன்னும் நம்ம அந்த இடத்துக்கு இன்னும் நாங்க வரல. சோ இன்னும் நம்ம வந்து அதெல்லாம் வந்து நீங்க இன்னும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னும் அதுக்கான ஸ்டேஜுக்கு நாங்க இன்னும் வரல. சோ வந்து அதுக்கு இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணணும். இன்னும் மேலும் 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 நாங்க வளரணும். அதுக்கு அடுத்த பிறகுதான் எங்களால எல்லாமே அடுத்தது. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்குன்ட்டு ஒரு பொருள் எல்லாமே வாங்கிடணும். அதுக்கு அடுத்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு நாங்க பார்ப்போம். கண்டிப்பா வந்து எங்களாலையும் எல்லாமே முடியும். அவ்வளவுதான். இதான் சொல்றேன். யாரும் வந்து எதோ சொல்லி நான் எதோ நினைச்சுக்காதீங்க, எதோ திங்க் பண்ணிக்காதீங்க. இதுதான் நடந்தது, இததான் சொன்னோம். இத வாங்குறதுக்காக தான் இவ்வளவு நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே தேங்க்யூ. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச காசு, போனுக்காக சேர்த்து வச்ச காசுல நகை வாங்கிருக்கோம். போனுக்காக தான் சேர்த்து வச்சோம். போனுக்காக தான் மெயினா சேர்த்து வச்சோம். கொஞ்சம் 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 கொஞ்சமா சேர்த்து வச்சோம். நிறைய பேர் கமெண்ட்ல என்ன கார் வாங்கிட்டீங்களா, வீடு வாங்கிட்டீங்களா எல்லாம் கேட்டீங்க. ஆசைலாம் இருக்குதான், ஆனா எங்களால முடியுமான்றது கூட தெரியல. ஆனா முடியும், கண்டிப்பா முடியும். எப்பவுமே வந்து முடியாதுன்னு நினைக்க கூடாது. நம்மளாலையும் முடியும், நம்மளாலையும் வாங்க முடியும். கார் உண்மையுமே வாங்கணும்ன்ற ஆசைலாம் இருக்கு. ஏன் கார் வாங்கணும், எல்லாருக்குமே வந்து எல்லாமே ஆசை இருக்கும். ஆசை இல்லாதவன் மனுஷனே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு கார் வாங்கணும், நம்ம ஒரு செட்டில் ஆகணும், ஒரு வீடு இருக்கணும், எல்லாருக்குமே ஆசைன்றது இருக்கும். இருக்கிறவன் தான் மனுஷன், இல்லாதவன் மனுஷன் கிடையாது. அதுக்குன்ட்டு நம்மளால எல்லாமே வாங்க முடியாது. நம்ம கொஞ்சமாச்சு என்ன சொல்றது, ஒர்க் போகணும், நல்லா நம்ம வந்து அதுக்கேத்த மாதிரி நம்மளும் வந்து எல்லாமே பண்ணணும். எல்லாரும் அடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, பிசினஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களான்னு வீடியோல நிறைய பேர் எனக்கு காலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ணல, ஆனா கண்டிப்பா பிசினஸ் எங்களுக்கு ஒண்ணு இருக்கும். எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்குமே நான் வந்து சாரி தெரியாம கேமரா வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இதான் ஒரு தொல்லை. ஏற்கனவே பொங்கலுக்கு வீடியோ எடுத்ததும் அப்படிதான் போச்சு. பொங்கலுக்கு கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தா வீடியோ ஃபுல்லா டீட் ஆகி ஃபர்ஸ்ட்ல இருந்து மறுபடியும் வேற காஸ்டியூம் போட்டு எடுத்திருக்கோம். அந்த காஸ்டியூம்ல ஆமா அதுக்குமே எங்களுக்கு சொல்லிருந்தோம். எல்லாமே நம்மளுக்கு வந்து தடைகள் எல்லாம் தாண்டி தான் நம்மளால மேல வரணும். சும்மா எடுத்தோன்னே எனக்கு அது வந்துடணும், இது வேணும், அப்படி வராது. கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டாதான் நம்மளால மேல வர முடியும். சொல்லிருந்தீங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி கேட்டிருந்தீங்க நிறைய பேர், சாரி பிசினஸ்க்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு.
அதுதான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கேட்டு அங்கங்க விசாரிச்சு வச்சிருக்கேன். எல்லாமே கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா அதுவுமே நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன். சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு vlog கண்டிப்பா வரும். அதுக்கு அப்புறம் தான் நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. எங்க வீட்லயும் கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுல கால் பண்ணி கேட்கோ இவங்க அக்கா மாமா எல்லாம் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இருக்கிற இடத்துக்கே போய் நான் சாரி எல்லாம் வாங்கிட்டு வந்து பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான். சூரத் தான், அங்கேயே போய் எல்லாமே வாங்கிட்டு வந்து சாரி பிசினஸ் பண்ற மாதிரி ஒரு பிளான் தான். கண்டிப்பா பண்ணனா கண்டிப்பா மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்பவே எங்களுக்கு நிறைய பேர் கால் பண்றாங்க. எல்லாரும் ரோட்ல போறவங்க கூட நீங்க சாரி வச்சிருக்கீங்களா, நைட்டி வச்சிருக்கீங்களான்னு கேட்டு இருந்தாங்க. இன்னும் நாங்க ஆரம்பிக்கல. சோ கண்டிப்பா ஆரம்பிச்சிருவோம். ஒரு கிட்டத்தட்ட 2 month 3 month அவ்வளவுதான். ஆமா, கண்டிப்பா அதுக்குள்ளே நான் ஆரம்பிச்சிருவோம். எல்லாம் அதுக்குள்ள நடந்துகிட்டு தான் இருக்கு. அதையுமே பண்ணணும். ஏதாவது ஒண்ணு நமக்குன்னு இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி. அப்புறம் இவங்க வந்து அந்த கொரியர் இல்லாதப்ப இதுவும் ஒரு சைட்ல இருக்கும். 2 பிசினஸா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மெயினா வந்து நான் வந்து எடிட்டிங், அவ்வளவுதான். எனக்கு இதுதான் நம்மளுக்கு எடிட்டிங்ல உட்காந்துருவோம். அப்புறம் ஓகே, இதுதான் குட் நியூஸ் சொல்றதுக்கு. நாங்க கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம். யாரும் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. பேட் கமெண்ட் தயவு செஞ்சு சொல்றேன். ஒரு புது வருஷம் பிறந்து ஒரு 10 days 12 daysல இதை வாங்கியிருக்கோம். ஸோ வந்து மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி யாரும் தப்பா பேசாதீங்க. நான் தப்பா வந்து யார பேசணும் யாருக்கிட்ட பேசணும்ன்றது பேச மாட்டாங்க. நாங்க வந்து ஒன்னும் கெடுதல் பண்ணல, யாருக்கும் தப்பு எதுவுமே இது பண்ணல. வளரவும் விடுறதுக்கு ஒன்னும் நாங்க இது பண்ணவே இல்லை. யாருமே தட்டியும் விடல, கீழே விடல, யார் பத்தியும் தப்பா பேசல. ஆனா எங்களுக்கு தான் நிறைய வந்து அடி மேல் அடி வந்துகிட்டே இருக்கு. அதுதான் நம்மளுக்கு ஒரு நான் முன்னேறத்துக்கு ஒரு அந்த மாதிரி ஆனா தானே என்ன சொல்லுவாங்க, நம்ம முன்னேற ஸ்டேஜ்ல நம்ம தட்டுவாங்க கீழே இறங்குன்னு. ஆனா நம்ம இறங்கக்கூடாது, நம்ம போய்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த மாதிரிதான் நான் நினைச்சுக்கிட்டேன். நீ யாருன்னா என்னன்னா பேசிட்டோம், யாரு என்னன்னா பண்ணட்டும், நம்மளை பத்தி என்னென்ன சொல்றாங்களோ சொல்லிட்டோம். நம்ம வந்து எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன அச்சீவ்மெண்ட் வைக்கணும், அதுதான் நம்ம ஏறி போயிட்டே இருக்கணும். அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் என்னை இங்க கொண்டு வந்திருக்கு. ஸோ வந்து அதை நீங்களும் கண் எதிர பாத்துட்டீங்க. ஸோ வந்து இன்னும் நாங்க வந்து மேல மேல வரத்துக்கு உங்க சப்போர்ட் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் தேவை. ஓகே, இந்த சந்தோஷமான ஹாப்பியான விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் எங்களோட ஃபேமிலி கிட்ட சொல்லியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சோ வந்து பை.